என்னடா அண்ணன் இந்த மாரி பழம் நானே இன்னைக்கு அண்ணனே நம்ம கொல்லி வைக்கிறேன்னு வருத்தப்படாத. ஏதோ ஒரு ஆத்திரம் அர்ஜென்ட் ஒரு எமர்ஜென்சிக்கு யூஸ் பண்ணலாம் உன்னை நான் வாங்கினேன். ஆனா காலம் மூலகாகல நீ என்ன யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்ட. உனக்கே தெரியும் மழை எனக்கு எவ்வளவு பிடிக்கும் அப்படின்னு. நீ வந்ததுல இருந்து என்னமோ நெஞ்சோலி வந்த மாதிரி உன்னை நெஞ்சோட பொத்தி எடுத்து வந்து வீட்டு உள்ள வைக்கிறதாகுது. நைட்ல நிம்மதியா தூங்கி ரொம்ப நாள் ஆகுது. என்னமோ பொட்டாட்டியை தடவை வர மாதிரி 2 மணி 3 மணி வரைக்கும் உன்னை நான் தடவி வைக்கிறதாகுது. தடவி என் பிரைட்னஸ் கம்மியாச்சு, நீ அப்படியே தான் பிரைட்டா தான் இருக்கிற. உன்னால என் ஃப்ரெண்டு கிட்ட பேசி 10-15 வருஷம் ஆன மாதிரி இருக்குது. என் குடும்பத்தை மூஞ்சி பார்த்து 4-5 மாசம் ஆன மாதிரி இருக்குது. இவ்வளோத்துக்கு காரணம் நீ தான். உன்னை நான் உயிரோடே விட மாட்டேன். இது கூட பரவாயில்ல, நான் பொத்துப்பேன். ரேஷன் கடையில் போய் ஒரு நல்ல பொருள் வாங்க முடியல, ரேக வைடனா ரேக விட மாட்டேது. அங்கே இருக்கிறவங்கள கேவலமா என்ன பார்த்து சிரிக்கிறானுங்க. இதுக்கெல்லாம் யாரு காரணம்? நைட்டெல்லாம் உன்னை தடவி தேய்ச்சி என் கை ரேக போனதான் மிச்சம். இவ்வளோத்துக்கு நீ ஒருத்தனை பார்த்தா ஒரு மயிருக்கு நீ ஒருத்த இல்ல. அதனால என் வாழ்க்கையே வெறுப்பாகுது. உன்னை நான் சாவடிச்சு இன்னைக்கு நான் கொல்லி போட மாட்டேன். கொல்லி வை உன் வேலை இருக்குன்னா நான் தான் டியூ கட்டுனுக்குறேன். உனக்கு போன் முக்கியமா புள்ளையோட வாழ்க்கை முக்கியமா? எனக்கு போன் தான் முக்கியம். என்னம்மா என்னம்மா அவன் இதுக்கு தான் தயாரிச்சு கொடுத்தான். நீ தேவையான அளவுக்கு யூஸ் பண்ணி மீதி வைக்க வேண்டியது தானே. இது என்ன அடிக்குது.